ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் வீடியோ தான். நீங்கள் எப்பயுமே பார்த்துருப்பீங்க. நான் டீம் கூட எதுவும் என்னோட டீம் கூட தான் நூப் ரேங்க் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் இப்போ வேர்ல்டு பிளேயர்ஸ்க்கு நம்ம நூப் ரேங்க் பண்ண போகிறோம். வாங்க ரூம் பிளாக் பண்ணிடலாம். அதுக்குமே என்னோடய டீம் மட்டும் இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நூப் ரேங்க் பண்ணல, உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ணுறல, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு பிடிக்கி விட்டு பாருங்க ப்ரோ. ஆமாம், இவன் நூப் ரேங்க்னு ஒத்துப்பானா? விடுங்க, எப்படியோ போய் சாக தான் போகிறேன். நூப் ரேங்க் நூப். நீங்கள் நம்பரை குத்திட்டு ஒரு அமௌண்ட் போட்டே இருக்கலாம். அப்போ தான் வெறியாவானுங்க அமௌண்ட் போட்டே இருந்தா இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து பாதி பேர்கிட்ட இருக்காது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் எப்படி எடுக்கணும் அச்சீவ்மெண்ட் அமௌண்ட்டு. வாங்க அப்படியே நிற்போம். ஓ நூப் ரேங்க்கியா, நெக்ஸ்ட் அடிங்கயா. ஓ சொன்னே ஒன்று நினச்சி பாருங்க டக்குனியா. நீ சொன்ன நினச்சி பாருங்க கரெக்டாக வந்து அவனுங்க நாலுமே ஜெயிச்சிருவானுங்க. சரிங்களா? நம்ம கடைசி ரவுண்டில் தோல்வி போயிடுவோம். எப்படி இருக்கும்? ஆப்போசிட் இந்த ஒருத்தர் இருக்கான். எப்படி பார்த்தாலும் என் டீம்மேட் தான் சாக போகிறான். சரி, யாரும் இதை கொடுத்துருக்கானுங்க. ஒரு நிமிட் ஐயோ, என் டீம்மேட்டு தான் ஏன் கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கும் என்னோட யூஐடி எனக்கு ரெக்வஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் யூஐடி நான் கீழேயே போட்டிருப்பேன். யூஐடின்னு அதை பார்த்து ரெக்வஸ்ட்டு கொடுங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி பாபா ஒருத்தரை முடிச்சிட்டாங்க. யோ ரூ அடியா, இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்க. அவங்களுக்கு நூப் ரேங்க்னே தெரியாமல் பாட்டு போல யூடியூபர் நினைக்கிறேன். இவன் இந்தி யூடியூபர். ஆமாம், இவன் இந்தி யூடியூபர். யூடியூப் சேனல் நேம் கூட எனக்கு தெரியும். நல்லா இருக்க முடியாது. ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட நான் லிவ் ஆயிடுவேன் ப்ராய்ஸ் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவ் போடலாமா இல்லை வீடியோஸ் போடலாமா? என்னையே அடிக்கிற ஏன் எவன் டீமட்னே தெரிய மாட்டேங்குது. யோ என்னை ஐயோ அப்பா யோ கொண்டுட்டாயா? யோ யார் நீ? ஒரு நிமிட் கேஸ், நூப் ரேங்க்லாம் வேண்டாம், நம்ம இறங்கி ஆட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இந்த பாட்டு போய் அடிச்சு போட்டானே, ஒரு ஏர் அடிக்காமல் என்ன பண்ணுறது கேஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கில்டு செலெக்ஷன் வச்சுட்ருக்கோம். இந்த கில்டு செலெக்ஷனில் இங்கே கில்டுக்கு வரணுன்னா நீங்கள் கில்டு செலெக்ஷனில் ஜெயிக்கணும். எனக்கு உங்களுக்கு ஒன் டேப் படிக்க தெரிஞ்சுன்னா ஒன் டேப் மேட்ச் போடுங்க கமெண்ட்டில். இப்போ தான் எங்கள் கில்டுக்கு உங்களால் வர முடியும் கைஸ். ஓகேங்களா? அவ்வளோ என் டீம்மெண்ட்டையும் முடிச்சிட்டாயா கைஸ். வேறு வழி இல்லை, நூப் ரேங்க்னு தான் வந்தோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. இவன் அடிச்சு போட்டான் ஒருத்தனை டப்புன்னு. நான் நினச்சிக்கிட்டே வாக்கிலையும் அடிப்பாங்க. நம்மளே அடிப்போம் எப்படியாச்சும். தள்ளி போயா. ஓ டூமேல் எப்படி என்ன கன் எடுக்கல? ஓ மை காட். இந்த இவன் ட்ரிக் எனக்கு தெரியும். இவன் ட்ரிக் எனக்கு தெரியும் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் தெரில. இவன் என்ன ட்ரை பண்ணுற எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ இன்சைட் போனான்னு அப்படி குதிப்பான். நான் சொல்கிறேன் அப்படி குதிப்பான். சொன்னேன்னா இல்லையா? நீ வா குதிச்சிட்டு வா. விஷயம் குதிப்பான். அப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. இவ்வளோ டக்குன்னு வாயா, உனக்கெல்லாம் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அங்கேயே தங்கிட்டான்? குத்த ஆரம்பிச்சிட்டானா பையன்? ஆமாம் குத்த ஆரம்பிச்சிட்டான். ஹிஸ்ட்ரி கேரக்டர் மட்டும் வச்சுட்டு வந்துருந்தேன். ஐயோ மிஸ் ஆகிட்டானே. ஐயோ அடி வாங்கிடுற. நான் அப்படியே நிற்கான். அடிச்சு போட்டு குத்தி அவ்வளோதான். இவன் இந்தா மாப்பிள்ளை உனக்காகவே அமௌண்ட் உனக்காகவே. கைஸ் அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டால்
கமெண்ட் பண்ணி விட்ருங்க அப்படியே. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது எப்போ தான் போகுது. திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கி விட்டு பெல் ஐக்கான் பட்டன் பிடிக்கி விட்டு பார்த்துருங்க. ஓகேங்களா கைஸ்? ஓகே ஓகே. ஓயோ பிளேயரானே அடிச்சு காட்டியா? அவ்வளோதான், நீல நூபடே விஷயம் நாங்கள் வணக்கம் போட்டு வச்சிடலாம். ஐயோ வணக்கம் சார், ஐயமா இருக்கு சார். ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. நம்ம வந்ததே நூப்புறாங்கிக்கு, கடைசியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு எனக்கே தெரில. காய்ஸ், என்ன மாதிரி நம்பி ஓல்டு பிளேஸ் கூட நூப்புறேன் பேரெல்லாம் போயிடாதீங்க. ஏன்ட்டு டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு மேட்சே தோற்று போயிடுவோம். ஃபஸ்ட் மேட்ச் தோற்று போயிடுவோம், செகண்ட் மேட்ச் கம்பேக் கொடுத்து ஆரம்பிச்சிடுவோம். அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நிலமை வந்துடும். மிஸ் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு சென்சிட்டிவ் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. வர இப்போ ஒன் டேப்பே விழுக மாட்டேங்குது, என்ன எனக்கு தெரியல. யோ சார்ஜ் வரி கம்மியாக இருக்கே. ஒன் டேப்பில் விழுந்துருச்சுன்னா சுதர்ஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம், மொட்டை அடிக்கணும். இந்த புல்லட்டில் விழுகலை. டீம் அடிச்சிட்டான், அதனால் பாலாஜின்னு பேர் அடிச்சுக்கலாம், மொட்டை அடிச்சிருந்தேன். பை. அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் அமௌண்ட் போடலாம். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க எது போடலான்னு. பாய்.